நீங்கள் விஜய் இன்னொரு எம்ஜிஆர் ஆவதற்கு நான் சூத்திரம் சொல்றேன். இந்த விஜய் பெரிய அளவுக்கு பணம் சம்பாதித்து விட்டார். அவசரமாக நீங்கள் காலெடுத்து வைத்திருக்கிறீர்கள். எந்த நிலையிலும் 2026 தேர்தலில் நீங்கள் முதல்வர் நாற்காலில் அமர்வதற்கு சாத்தியமே கிடையாது. பேசத்து அவருக்கு அந்த வலிமை இருக்குன்னு நம்புறீங்களா? இல்லை என்று அவருக்கு அந்த வலிமை இல்லை. நீங்கள் என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 35 வயதுக்கு உட்பட்ட அத்தனை இளைஞர்களும் விஜய்க்கு பின்னால் நிற்பதாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ரஜினிகாந்தே ஒரு கட்சி தொடங்குகின்ற போது 3 ஆண்டுகளாக உட்கார்ந்து கொண்டு பேசி எதை எப்படி செய்வது என்றெல்லாம் திட்டமிட்டு போய் காமராஜர் என்கின்ற அவ்வளவு பெரிய ஆளுமை இந்த தேசம் இதுவரை கண்டிராத ஒரு மிக மகத்தான தமிழன், 2 பிரதமர்களை உருவாக்கிய மனிதன், தியாகத்தினுடைய வடிவம், தன்னலமற்ற துறவி. அந்த மனிதனை இந்த எம்ஜிஆருக்கு முன்னால் ஈடுபடாமல் போயிட்டாரே. இந்த மாதிரி சுயநலவாதிகள் கையிலிருந்து அரசியலை மீட்டு நான் ஒரு மாற்று சக்தியாக வருவேங்கிற லெவலில் தான் விஜய் சொல்றாரு. விஜயுடைய அரசியல் பயணம் நீங்கள் கேட்கிற ஒரு நல்ல அரசியல் பாதைக்கு வழி வகுக்குமா? அவர் சினிமாக்காரராகவே இருக்கட்டும். நான் சினிமாக்காரராக இருப்பவர் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்வதில்லை. சரி, நான் ரஜினிகாந்தையே ஆதரித்தேன். அதல்ல பிரச்சனை. செருப்பு தைக்கக்கூடியவர் கூட தான் அரசியலுக்கு வரலாம். சரி, அது என்ன சினிமாக்காரர் வரக்கூடாது என்பது இல்லை. யார் வேண்டுமானாலும் வரலாம். சரி, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற உண்மையான உணர்வோடு நிற்க வேண்டும். அந்த களத்தில் நின்று எல்லா தவறுகளுக்கும் எதிராக போராட வேண்டும். நீங்க சொல்ற இந்த சித்தாந்தத்தை அவர் பேசத்து அவருக்கு அந்த வலிமை இருக்குன்னு நம்புறீங்களா? இல்லை என்கிறேன். அவருக்கு அந்த வலிமை இல்லை என்றால் நான் இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்படி சொல்றீங்க நீங்க? இல்லை, நான் ஒரு மிக தெளிவாக விஜய்க்கு நான் ஒரு நல்ல நண்பனாக இருந்து சொல்கிறேன். வலிமை என்பது அவருக்கு அந்த வலிமை என்பது வாக்கு வங்கி என்பது இன்னும் கூட 10 விழுக்காடுக்கு மேல் இருக்காது சந்திரசேகர். அவருக்கு இல்லை, நிச்சயமா இருக்காது. மன வலிமை இருக்காப்ப அவருக்கு மன வலிமை இருப்பது இனிமேல் பட்டு தான் பார்க்கணும். நீங்க கட்சியை தொடங்குவதற்கு ஒரு இடம் தேடுகிறார். அந்த இடத்தை தருவதற்கு 1000 தடைகளை திமுகவிலே உருவாக்குவதாக சொல்கிறார்கள். அவருக்கு அந்த அனுபவம் இல்லை, இந்த குடைச்செல்லாம் தாங்கிறதுக்கு. அதுதான் சொல்ல வரேன் நான். நீங்கள் இப்போது நான் சொன்ன இப்போ ரஜினிகாந்தே ஒரு கட்சி தொடங்குன்ற போது 3 ஆண்டுகளாக உட்கார்ந்து கொண்டு பேசி எதை எப்படி செய்வது என்றெல்லாம் திட்டமிட்டு போய் பிறகு ஒன்றுமில்லாமல் போனது. அது வேறு. பொழுது நீங்கள் வருகிறீர்கள், சரியான திட்டமிடல் இல்லை. முதலில் மிகச்சரியாக திட்டமிட்டு காலெடுத்து வைக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், விஜய் எம்ஜிஆர் அல்ல. அப்படி சந்தேகம் இல்லை. நீங்கள் எம்ஜிஆருக்கு அங்கே தான் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். எம்ஜிஆருக்கு நடிகர் என்ற முறையில் அவருடைய ரசிகர்கள் மட்டுமே வாக்களித்து முதல்வராகவில்லை. அப்படி ஆகவும் முடியாது. அவர் ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தவர், பொருளாளர் அளவுக்கு உயர்ந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அண்ணாவே 1967 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இவர் அரசு மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறார் ராயப்பேட்டையில். அமைச்சர்கள் பட்டியலை தயாரித்து இந்த பட்டியல் சரியாக இருக்கிறதா என்று இரா செழியனிடம் கொடுத்து அனுப்பி சரிபார்க்க சொல்கிறார். ராமச்சந்திரன் போய் கேளுங்கிறார். கரெக்டாக போய் கேட்டார்கள். அதில் ஒருவரை அவர் அடித்து விட்டார். அதையெல்லாம் இப்போது நாம் வெளிப்படுத்துவது விவேகமாகாது. ஒருவர் பெயரை அடித்து விட்டார். அவர் பெயரை அடித்ததனால் அவர் அமைச்சராக முடியவில்லை, அவர் சபாநாயகராக ஆனார். அதற்கு பிறகு வந்த கலைஞர் அவரை அமைச்சராக்கினார். அந்த அளவுக்கு அந்த கட்சியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆளுமையாக இருந்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் ரசிகர் மன்றங்களை வைத்து கொண்டிருந்து அந்த ரசிகர் மன்றங்களோடு சேர்ந்து அவர் கட்சியை தொடங்குகிறார். ஆனால் மக்களாதரவு அவருக்கு பெரிய அளவுக்கு கிடைத்தது. அவர் வள்ளல் என்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கி கொண்டார். பெண் மக்களுடைய பேராதரவை பெற்ற ஒரு மனிதராக அவர் திகழ்ந்தார். அதனால்தான் காமராஜரே அவருக்கு முன்னால் எடுபட முடியாத ஒரு அவல நிலை வந்தது.
அதை திண்டுக்கல் தேர்தலில் நேரடியாக பார்த்தவன் நான். ஸ்தாபன காங்கிரஸ் பரப்புரைக்கு நான் சென்றிருந்த பொழுது NS சித்தன் நின்றார் அங்கே வேட்பாளராக. நேரடியாக பார்த்தேன். ஆக காமராஜர் என்கின்ற அவ்வளவு பெரிய ஆளுமை, இந்த தேசம் இதுவரை கண்டிராத ஒரு மிக மகத்தான தமிழன், 2 பிரதமர்களை உருவாக்கிய மனிதன், தியாகத்தினுடைய வடிவம், தன்னலமற்ற துறவி, அந்த மனிதனை இந்த எம்ஜிஆருக்கு முன்னால் ஈடுபடாமல் போயிட்டாரே. அதற்கு காரணம் என்ன? பெண் மக்கள் அத்துணை பேரும் எம்ஜிஆரை தங்களுடைய பாதுகாவலராக கருதினார். சாதாரண கிராமத்தில் இருக்கின்ற எளிய மக்கள் அத்தனை பேரும் அவரை கொடைவள்ளலாக ஏற்று பரவசப்பட்டார்கள். எனவே வெறும் ரசிகர்கள் அல்ல, ரசிகர்கள் மக்கள் கலந்து உருவாக்கிய பரிணாமத்தில் பிறந்தது தான் அதிமுக ஆட்சி. பட் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. அதை அவர் சரியா கொண்டு வரணுங்கிறது தான் பிரச்சனை. அங்கே நான் ஒரு சின்ன திருத்தம் சொல்கிறேன். மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு, இளைஞர்கள் கூட்டம். அதை தான் நான் திருத்தம்னு சொல்கிறேன். இளைஞர்கள்ன்றது நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறவனும் இருப்பான், எல்லாருமே இருப்பான், என்ஜினியரிங் படிப்பான், அப்புறம் MBBS படிப்பான், எல்லாம் இளைஞன் தான். ஆமாம், இல்லை சொல்கிறேன். ஒரு 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் சினிமா பார்க்கிற, சினிமாவில் பார்த்து மயங்குகிற அந்த இளைஞர்கள் என்பவர்கள் ரசிகர்கள். புரிகிறதா? எந்த மயக்கமும் இல்லாமல் யார் படத்தை வேண்டுமானாலும் பொழுதுபோக்குக்காக பார்த்துவிட்டு அத்தோடு மறந்து போகின்றவர்கள் மற்ற இளைஞர்கள். நீங்கள் என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 35 வயதுக்கு உட்பட்ட அத்தனை இளைஞர்களும் விஜய்க்கு பின்னால் நிற்பதாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. நீங்கள் முடியாது. ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், நேற்றைய ரஜினிக்கு எந்த அளவுக்கு ரசிகர்களுடைய பலம் இருந்ததோ இன்று அதைவிட கூடுதலாக ரசிகர் பலத்தை பெற்றிருக்கிற முதல் நடிகர் விஜய் தான். நான் என்ன சொல்கிறேன், இதற்கு முன்பு கூட ஒரு நேர்காணல் நான் பரிந்துரை செய்தேன். நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு இப்பொழுதுதான் 50 வயதை நெருங்கி இருக்கிறார். ஆயிடுதா? நீங்கள் விஜய் இன்னொரு எம்ஜிஆர் ஆவதற்கு நான் சூத்திரம் சொல்கிறேன். விஜய் இப்பொழுது 50 வயதை நெருங்கி இருக்கிறார். இந்த விஜய் பெரிய அளவுக்கு பணம் சம்பாதித்து விட்டார். இன்றைக்கு ஒரு 200 கோடி இப்பொழுது சமீபத்தில் இந்த படத்துக்கு வாங்கியதாக சொல்கிறார்கள். அதை பற்றிய விவரமெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் 200 கோடி வாங்கவில்லை, 100 கோடி என்று கூட வைத்துக் கொள்ளுங்களேன். ஷாருக்கானுக்கு அடுத்து இந்தியாவில் மிக அதிகமான சம்பளத்தை பெறுகிற நடிகர் விஜய் என்று சொல்கிறார். இன்றைக்கும் விஜய் ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ந்து நடித்தால் இதே அந்த மவுஸ் குறையாது அவருக்கு. இந்த ரசிகர் வட்டமும் குறையாது, அவர் மீது இருக்கிற மயக்கமும் விலகாது. அவர் தொடர்ந்து நடிக்கலாம். இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுடன் நடிக்கலாம். 55 வயது வரை நடிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், எம்ஜிஆருக்கு ஒரு வள்ளல் என்கிற பிம்பம் கிடைத்தது அல்லவா? நீங்கள் இப்பொழுது போதுமான அளவு சம்பாதித்து விட்டீர்கள். இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் சம்பாதித்து விட்டீர்கள், போதும். இனி நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், நல்லாட்சியை தர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஊழலற்ற நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்படியே நான் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் நடக்குமா என்பதல்ல, ஒத்துக்கிறேன். ஆனால் இதை செய்வதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்யணும்? இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் நான் நடிப்பேன், ஒரு ஆண்டுக்கு 2 படம் நடிப்பேன், 100 கோடி தான் வாங்குறேன்னு வச்சா 200 கோடி வர்றது. 200 கோடி ஒரு படத்தில் வந்தால் அதில் வரியெல்லாம் போய் 100 கோடி தான் என் கையில் நிற்குதுன்னா, இந்த 100 கோடியில் 1 பைசா கூட நான் வீட்டுக்கு எடுத்துக்க மாட்டேன். அந்த 100 கோடியை ஏழை எளிய மக்கள், வாழ்வாதாரமே இல்லாமல் சாலை ஓரங்களில் கிடக்கக்கூடிய மக்கள், கல்வி வசதியை பெற முடியாத எளிய மக்கள், மருத்துவ வசதியை பெற முடியாமல் இருக்கக்கூடிய நோயுற்ற மக்கள் என்று பார்த்து 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 அந்த பணத்தை நான் செலவழிப்பேன். ஒரு 5 ஆண்டுகள் முழுமையாக என்னுடைய ஊதியம் முழுவதையும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கி நல்ல திட்டங்களின் அடிப்படையில் அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி நான் உண்மையிலேயே மக்கள் சார்ந்த மனிதன் என்பதை நிரூபித்து அந்த பிம்பத்தோடு நீங்கள் 55 வயதுக்கு பின்பு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு.
இது நீங்கள் எல்லா வகையிலும் அவசரப்பட்டு விட்டீர்கள். அவசரமாக நீங்கள் காலெடுத்து வைத்திருக்கிறீர்கள். எந்த நிலையிலும் 2026 தேர்தலில் நீங்கள் முதல்வர் நாற்காலில் அமர்வதற்கு சாத்தியமே கிடையாது. சாத்தியமே கிடையாது. அப்படி என்றால் 2031 வர முடியுமா? முடியலாம். 2026 ஒரு விஜயகாந்த் மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு கூட நீங்கள் வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் இன்னொரு 5 ஆண்டு காலம் தேவைப்படுகிறது அல்லவா? அப்படி என்றால் நீங்கள் நடித்து கொண்டே அரசியலில் வரலாம், அப்படி கூட செஞ்சுருக்கலாம். நான் அரசியலில் வந்துட்டேன், ஆனால் தொடர்ந்து எம்ஜிஆர் தான் முதல்வர் நாற்காலில் உட்காருவதற்கு முன்பு வரை நடித்தாரே. அப்படி நான் நடித்து கொண்டே இருந்து வரக்கூடிய பணம் முழுவதையும் மக்களுக்காகவே செலவழித்து, அதற்கு பிறகு இன்னும் 31 நான் என்னுடைய எல்லையாக வைத்துக்கொண்டு நான் புறப்படுகிறேன் என்று சொன்னால், அதுதான் உண்மையான விஜயினுடைய வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும். இது என்னுடைய அபிப்பிராயம். இப்பொழுது அவர் வேகமாக வருகிறார். யாரோ சிலர் தூண்டி விடுகிறார்கள், யாரோ சிலர் அவருக்கு ஆசையை உருவாக்குகிறார்கள். இப்பொழுது அவருக்கு பொதுவாகவே என்ன, பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, மக்கள் ஆதரவு இருக்கிறது, போட்டு பார்த்துருவோம், பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. ஆனால் அதிகாரம் இல்லையே. ஒரு கலெக்டர் நான் போனால் எனக்கு எழுந்து நின்று அவன் சல்யூட் அடிப்பானா? அந்த ஆசை வந்துருச்சுங்கிறீங்க. அந்த ஆசை வருவதனாலே தானே அரசியலுக்கே வருகிறார்கள். இவர்களுக்கு வேற என்ன வேண்டும்? அரசியல் புதிதாக சம்பாதிக்க வேண்டுமா? இல்லை அரசியலுக்கு தான் புதிதாக மக்களிடம் அறிமுகமாக வேண்டுமா? இல்லை. உங்களுக்கு செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, புகழ் இருக்கிறது, மக்கள் ஆதரவு இருக்கிறது, இவ்வளவும் உச்சநிலையில் உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு பின்பும் நீங்கள் ஏன் வருகிறீர்கள்? அதிகாரம், பவர். பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி என்று லார்ட் ஆக்டன் சொன்னது தான். பவர் அது உங்களை இழுக்கிறது. உங்களுக்கு இல்லை, பவர் கையில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மக்களுடைய சேவை செய்ய. அப்படி நீங்கள் பெட்டராக செய்வதற்கு நீங்கள் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? நான் மாநாட்டில் தான் அறிவிப்பேன் என்பது எதுக்கு? நீங்கள் அது சினிமா ஸ்டைல் ஒரு ஸ்டேஜாக சொல்கிறது. அப்படி ஒரு ஸ்டேஜாக வாங்க. நான் இப்போ அவசரப்பட்டு அவரை விமர்சிக்கவே இல்லை. நான் அவருக்கு பரிந்துரைகளை தான் வழங்கியிருக்கிறேன், அவரை நான் விமர்சிக்கலை. நன்றாக கவனிங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்படி செய்தால் விஜய்க்கு நல்லது என்று தான் சொல்லியிருக்கேன். நான் விஜயை விமர்சிக்கலை. அவருக்கு மாநாடு நடத்தட்டும், கொள்கைகளை சொல்லட்டும், அவர் வரட்டும். இப்பொழுது நான் என்ன கேட்குறேன், காலத்தின் தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒரு மனிதன் வருகிற போது அவன் வெற்றி பெறுவான். சரி, இந்த பேட்டியை பார்த்துட்டு விஜய் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் உங்கள்கிட்ட கொஞ்சம் சில விஷயங்கள் பேசணும்னா நீங்கள் போவீங்களா? சஜஷன் கொடுப்பீங்களா? நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இப்பொழுது சொல்லியிருக்கேன்ல, இதுதான் சஜஷன். இந்த சஜஷன் இந்த வாவ் தமிழா மூலமாக அவருக்கு போய் சேரட்டும். இதில் சில டீட்டெயில்ஸ்லாம் உங்கள்கிட்ட பேசணும் பர்சனலாக. சார், நான் 55 ஆண்டு காலம் அரசியலில் இருப்பவன், எல்லா விதமான அரசியல் மேடு பள்ளங்களையும் சந்தித்தவன், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் தலைவருடைய அகமும் புறமும் அறிந்தவன். எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. இறைவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கான். ஆனால் என்னுடைய நேர்மையும் என்னுடைய ஒழுக்கமும் என்னுடைய சத்தியம் சார்ந்த தவ வாழ்க்கையும் தான் என்னை சாதாரண தமிழர் மனிதனாக உட்கார வைத்திருக்கிறது. அதையெல்லாம் விட்டு விட்டு பெரிய மனிதனாக ஆவது என்ற ஆசையே எனக்கு இல்லை. நீங்கள் ஆகணும் சார், உங்களுடைய முதல் அனுபவம் சரியில்லைங்கிறனால எல்லா வேண்டான்றேன். ஐயா, அதாவது நீங்கள் சோ ஒரு முறை சொன்னதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். நான் முட்டாளுக்கும் பரம முட்டாளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். ஆனால் சோவோடு மிக நெருங்கி பழகினோம் பல காலம், அதனால் சொல்கிறேன். எ ஃபூல் நோஸ் ஃப்ரம் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், whereas a wise knows from others' experience. ஒரு விவேகி அறிவாளி அடுத்தவன் அனுபவத்திலேருந்து தான் அவன் வீழ்ச்சிப்பான். அடடே, அவனுக்கு இப்போ அந்த இடத்துக்கு போய் இப்படிப்பட்ட மோசமான அனுபவம் கிடைச்சிருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு அவன் நினைப்பான். ஆனால் முட்டாள் அனுபவித்து தான் அறிவான். நெருப்பு சுடும் என்பதை மற்றவன் சுட்டு கொண்டதை பார்த்து தான் நெருப்பிலிருந்து விலகி நிற்பது என்பது அறிவு. அது சுடுகிறதுன்னு என்று சொன்னால் இருந்தால் நான் பார்க்குறேன் கையை வச்சுன்னு திரும்பவும் போய் ஒரு வாட்டி சுட்டுட்டு மீண்டும் இன்னொரு வாட்டி கை வைக்க போகிறேன்னு சொன்னால் அதுதான் முட்டாளுக்கும் பரம முட்டாளுக்கும் உள்ள வித்தியாசம். நான் ஒரு முறை முட்டாளாக இருந்துட்டேன், இனி பரம முட்டாளாக இருக்க என்னாக முடியும். இல்லை, இதில் என்ன விஷயம்னா, அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்தியாக வருவார்னு ஒரு கூட்டம் நம்பிட்டு
அண்ணாமலை ஒரு மாற்று சக்தி, இவர் வந்து வேகம் இருக்கு இவர்கிட்ட, நிறைய விஷயங்களை பேசுகிறாரு, இவர் டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் வெளில விடுறாரு, அடுத்து அதிமுக ஃபைலையும் வெளில விடுவேன்லாம் சொன்னார். இந்த மாதிரி பல விஷயங்களை பேசும்போது பரவாயில்ல, இந்த திராவிட அரசியலேருந்து நம்ம வெளில வரலாம், இதுக்கு ஒருத்தர் வந்து நல்லா பேசுகிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கட்டத்தில் அதிமுக ஃபைல்ஸ்லாம் வெளியே விடல, திமுக ஃபைல்ஸ் வெளியே விட்டு அதோடு நிறுத்திக்கிட்டாரு. அப்புறம் இந்த தேர்தலில் வந்து யார் யாரெல்லாம் அதிமுக ஒதுக்கப்பட்டவர்களோ அல்லது கல்வியாளர்கள் இந்த மாதிரி சில கேரக்டர்லாம் அரசியல் நிற்க வச்சு பேரை கெடுத்துக்கிட்டாரு. ஸோ அவரும் ஒரு மாற்று சக்திங்கிற நீங்கள் அந்த அது போயிடுச்சு. சந்திரசேகர் என்ன கேட்டால் விஜயாவது அந்த இடத்த கொடுப்பாரு, மாற்று சக்திங்கிற இடத்த. நீங்கள் அந்த இடத்தோடு நின்றுட்டீங்க அண்ணாமலை தான். அதையும் தாண்டி நான் அண்ணாமலையை பற்றி நான் அடுத்த கட்டமும் பேசியிருக்கேன். நீங்கள் தமிழறிவு தர்பாரில் போய் பாருங்கள், அண்ணாமலையை பற்றி நான் சொன்னேன். இஃப் ஐ வேர் அண்ணாமலை, நீங்கள் வந்து திமுக டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிடுறீங்க, திமுகவை மிக கடுமையாக விமர்சிக்கிறீங்க, திமுகவென்ற கட்சியை கடுமையாக விமர்சிக்கிறீங்க, திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சிக்கிறீங்க, ஸ்டாலின் முதல்வராக இருப்பதை நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிறீங்க. இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறீர்கள். அதிமுகவின் மீது அந்த அளவுக்கு விமர்சனம் வைக்கவில்லை என்றால் அதற்கான அர்த்தம் புரிகிறது. ஆளும் கட்சி எதுவோ அதற்கு எதிராகத்தான் கடுமையான விமர்சனங்களை வைக்க முடியும். அதனால் நீங்கள் திமுகவை குறிப்பார்த்து வைத்தீர்கள், எல்லாம் சரி. அதனால் மக்கள் நினைத்தார்கள் நீங்கள் மாற்று அரசியலை தரப்போகிற மனிதர் என்று. ஆனால் ராஜ்நாத் சிங் வந்து 100 ரூபாய் நாணயத்தை கலைஞர் நாணயம் வெளியிட வந்தபோது அவர் கலைஞருடைய சமாதிக்கு செல்லுகிற நிலையில் அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஆமாம், அந்த அப்படி செல்லுகிற நிலையில் அண்ணாமலையையும் அழைத்து கொண்டு போகிறார். நான் அண்ணாமலையா, அது என்ன சார் தப்பு? அது என்ன நீங்க நாகரீகம் என்பது வேறு, நாகரீகம் வேறு. நீங்கள் அரசியலில் கன்சிஸ்டன்சி என்பது வேறு. நீங்கள் வந்து அதாவது நான் சொல்றது கேளுங்க, பின்னாலே தயங்கி நின்ற அண்ணாமலையை நீங்கள் முன்னால் வந்து நில்லுங்கன்னு ஸ்டாலின் சொன்னார். அதற்கு பெயர் தான் நாகரீகம். சரி, அதில் நம்முடைய இவர் போகக்கூடாதுங்கிறீங்களா? என்னையா பிறகு நீங்கள் ராஜ்நாத் சிங் என்னையா பேசினாரு? ராஜ்நாத் சிங் பேசண்டாலாம் உங்களுக்கு அப்படியே படிவான மறுபடியும். ஆமாம், அவர் 1960 ஆரம்பித்து இதுவரை திராவிட இந்தியாவிலேயே 1960 இன்று வரையில் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சின்ற இந்த கட்சி 13 வருஷ காலம் எம்ஜிஆர் இருந்தபோது அதுக்கு பிறகு அஞ்ஞாத வாசத்தில் கடந்ததையும் இதை பற்றியெல்லாம் தெரியாத மனிதன் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஒரு நீண்ட கால அரசியல். அவர் யாரோ தவறான தகவல். ஆமாம், எழுதி கொடுப்பதை படிப்பவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட அவலத்திற்கு ஆளாக வேண்டியது தான். நீங்கள் ஒருவர் நம்ம ஸ்டாலின் ஏன் அடிக்கடி சிக்கிக்கொள்கிறார்? எழுதி கொடுப்பதை படிக்கிறார். இப்பொழுது வந்து அவருடைய தியாகம் பெரிது, அவருடைய உறுதி பெரிதும் பெரிது. அது என்ன ஸ்டாலின் சொன்னதா? அதை ஸ்டாலினுக்கு எழுதி கொடுப்பதற்கு இருக்கிற ஒருவர் அதை எழுதி கொடுக்கிறார். அதை அவர் போட்டு விட்டார். இந்த நாணய வெளியீட்டு விஷயத்தில் ராஜ்நாத் சிங் ரொம்ப அனுசரணையாக பேசுறதை கவனிக்கும் போது ஃபியூச்சரில் பிஜேபி டிஎம்கே அலையன்ஸ் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சின்ன அந்த வாய்ப்பே வராது. அதை விட திமுகவுக்கு தற்கொலை எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஏற்கனவே வாஜ்பாய் அலையன்ஸ் வச்சவங்க தானே. அது வேற, அது வேற. சப்போஸ் நாளைக்கு மோடிக்கு 75 இயர்ஸ் ஆயிடுது, அவர் வெளில மோடியே அல்ல சார் பிரச்சனை. சந்திரசேகர் மோடி அல்ல பிரச்சனை. இவர்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிற வாக்கு வங்கி முழுக்க சிறுபான்மையினர் வாக்கு வங்கி தான். 23 விழுக்காடு இந்த வாக்கு வங்கி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த வாக்கு வங்கியை இழந்து விட்டால் திமுக இல்லை, அது ஆட்சியை பற்றி கனவே காண முடியாது. இப்போவே நீங்கள் 2-3 விழுக்காடு வித்தியாசத்தில் தான் அதிமுகவை கடந்து நீங்கள் ஆட்சி எல்லைக்கு வர முடியுது பல கட்சி கூட்டணியில். அவர்கள் இது வந்து கன்சாலிடேட் ஆன ஒரு ஃபோர்ஸுங்க. இது இந்த சிறுபான்மை மக்களுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியை பறிகொடுத்து விட்டு பாஜகவின் பக்கத்தில் வந்து நிற்பதற்கு ஸ்டாலின் என்ன அவ்வளோ பெரிய ஏமாளியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து தனக்கான காரியங்களை சாதித்து கொள்வதற்கு கொஞ்சம் வளைவது போன்று நடிக்கிறார். இப்பொழுது தன்னுடைய தந்தையின் மீது எல்லையற்ற பாசம் அவருக்கு இருப்பது தவறே கிடையாது. திரு குமரி அனந்தன் இல்லை என்ற பொன்முடி, குமரி அனந்தன் இல்லை என்றால் இந்த தமிழ் இசையை யாருக்கு தெரியும்னு கேட்குறார். இது ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே பொறுக்கலாமே. பொன்முடி இல்லை என்றால் பொன்முடியினுடைய மகன் கௌதம் சிகாமணியை யாருக்கு தெரியும்? கலைஞர் இல்லை என்றால் ஸ்டாலினை யாருக்கு தெரியும்? ஸ்டாலின் இல்லை என்றால் உதயநிதியை யாருக்கு தெரியும்? இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிக்கினே போகலாம்.
புரிகிறதா? அதல்ல பிரச்சனை. இவர்கள் நடிப்பது தன் தந்தையினுடைய புகழ் பரவ வேண்டும், எல்லா நிலைகளிலும் தன் தந்தையை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று ஒரு தனையன் நினைப்பது தவறே கிடையாது. நீங்கள் வந்து காமராஜருக்கு 100 ரூபாய் நாணயம் காமராஜருக்கு வெளியிடுறீங்க, எம்ஜிஆருக்கு வெளியிட்டீங்க, எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு கூட வெளியிட்டீங்க. அப்போ என்னுடைய தந்தை என்னை இவர்களுக்கெல்லாம் குறைந்தவரா? அதனால் ஒரு 100 ரூபாய் நாணயம் வெளியிடணும். அப்போ உங்களோட கொஞ்சம் அன்பாக இருக்கிற மாதிரி நான் நடித்தா தான் நீங்கள் வந்து வெளியீடு வருவீங்க. நான் கேட்குறேன், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே இந்த 100 ரூபாய் வெளியிடுவது குறித்து இவர்கள் பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் காது கொடுத்தே கேட்கவில்லை மோடியோ அமித்ஷாவோ. மோடி ரொம்ப கடுமையாக பேசினார். அப்போ சென்னையில் அவர் பேசிய பேச்சை அவரே கேட்டால் வெட்கி தலை குனிவார். ஒரு பிரதமர் பேசக்கூடிய அளவுக்கே கிடையாது, அவ்வளவு கீழ் இறங்கி அவர் பேசினார் திமுகவை பற்றி. ஆனால் இப்பொழுது இந்த சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்பித்தான் நாம் இந்த ஆட்சியை நடத்த வேண்டும். ஒரு வருடம் 16 எம்பி இருக்காங்க, ஒரு வருடம் 12 எம்பி இருக்காங்க, 28 பேர். இங்கே டோட்டலாகவே 22 பேர் திமுகவில் சாலிடாக இருக்காங்க. அந்த கூட்டணியில் உள்ள மற்றவர்கள் போடலைனாலும் திமுக மனசு வச்சா போடலாம். ஆதரவை நேரடியாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எதிர்ப்பது போல் வெளிநடப்பு செஞ்சாவே போதும். புரியுது? இதெல்லாம் அரசியலை நான் பார்க்காததா? அது கவுண்டமாக நீங்கள் பாஷைகளை சொல்லணும்னா சாதாரணப்பா, அவ்வளோதான். அரசியல் இதெல்லாம் சாதாரணம். இவரை அவர்கள் பயன்படுத்தி கொள்வதும் அவர்களை இவர் பயன்படுத்தி கொள்வதுமாக இருப்பது இது. இப்போது அடுத்த கட்டம் போயிட்டார். இன்றைக்கி மோடியை போய் பார்க்குறாரு. அவர் பார்க்கும் பொழுது பாரத ரத்னாவை கலைஞருக்கு வழங்கணும். ஏனென்றால் காமராஜருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டிருக்கிறது, எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பார்வை அதுதான். எம்ஜிஆர் பாரத ரத்னா வாங்கிட்ட பிறகு கலைஞருக்கு பாரத ரத்னா கொடுக்கலன்னா எப்படி அது நியாயம்? அதனால் கலைஞருக்கு பாரத ரத்னா வேணும்னு போவார். அப்போ அந்த பாரத ரத்னா வாங்கணுன்னா கொஞ்சம் இசைவாக நடந்து கொண்டால் தான் அது காரியம் நடக்கும். இது வேற, தேர்தல் அரசியல் வேற. சமீபத்தில் விஜய் வந்து பெரியாருடைய பிறந்த நாளைக்கு வந்து போய் மலர் போட்டு வந்திருக்காரு. பெரியாரை தொடர்பில் இங்கே யாரும் அரசியல் செய்ய முடியாதுங்கிறாரு உதயநிதி. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?